கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுக்கப்பட்ட பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 15வது வசனம் வரை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் காலையிலே ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை கொடுக்கறதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சந்தோஷப்படுங்கள், கம்பீரித்து பாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாக இருப்பார். தேவன் நமக்கு ஆறுதல் செய்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நமக்கு ஆறுதல் செய்தார். ஆறுதலற்று இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். அவர் சகல ஆறுதலின் தேவன். அவர்கிட்ட ஆறுதல் இருக்கிறது. துக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய துக்கத்தை அவர் மாற்றுகிறார். அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார், வேதனைகளை மாற்றுகிறார். அவர் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பல வேளைகளில் நம்ம தடுமாறுகிறோம். என் துக்கத்தை யார் மாற்றுவா? என் துயரத்தை யார் மாற்றுவா? இந்த இழப்பை யார் ஈடுகட்டுவார்? எனக்கு யார் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி தடுமாறுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் ஆறுதல் செய்தார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆறுதல் செய்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்களாம், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், அவர் என்னை மறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லுகிறத பார்க்கலாம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அருமையாக பெற்றெடுத்த ஒரு குழந்தையை தன் தாய் மறப்பதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த குழந்தை மேலே அவளுடைய கண் இருந்து கொண்டே இருக்கும். அவளை பாதுகாப்பதும் பராமரிப்பதுமே அவளுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும். அந்த தாய் குழந்தைக்காக எதையும் செய்வதற்கு அவள் ஆயத்தமாக இருப்பாள். சமீபத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒன்று போட்டு ஒரு சிறந்த படம் என்று போட்டிருந்தார்கள். தன் குட்டிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு மான் தன்னை புலிக்கு இரையாக ஒப்பு கொடுத்து அந்த குட்டிகள் தப்பி போகிறதை பார்த்தது அப்படின்னு சொல்லி ஒரு படம் போட்டிருந்தாங்க. மிருக ஜீவன்கள் கூட தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இலக்கமானவர்களே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறப்பதில்லை என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட தாய் கூட மறந்து விடுவாள். ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் விடுதலையோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக தமது ஜீவனை அவர் கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய மாம்சத்தை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். நீங்களும் நான் இந்த உலகத்தில் ஆறுதல் அடையணும், விடுதலை பெறணும். பிசாசின் வல்லமையில், வியாதியில், பலகீனங்களில், பாவத்தில், சாபத்தின் கட்டுக்களில் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக
அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். கற்பத்தின் பாலகனை தாய் மறப்பாளோ? மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய வாக்கு தத்தங்கள் எத்தனை உண்மையானவைகள். அவருடைய கலங்கி போயிருக்கிற உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் ஆறுதல் செய்வார். கர்த்தர் தேர்தல் செய்வார். அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் அவர் ஆறுதல் செய்து, ஒரு தேர்தல் செய்து, திடப்படுத்தி கண்ணீரை துடைத்து கர்த்தர் உங்களை நடத்துவார். அவருடைய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.